2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்த முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதெய்வ பெரியணிச்சம்மா தாயை வணங்கி, அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி, வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சர பலனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? எப்படி நம்ம அந்த கோச்சர பலன் எடுக்கிறோம்னா, எப்படி ஜனனமாகும் போது ஒரு ஜீவன் ஜனனமாகும் போது நம்ம எப்படி நம்ம அந்த நாள் அந்த மாதம் வருடம் நேரத்தை வச்சு எப்படி பலன் ஒரு ஜாதகம் வச்சு பலனை பார்க்குறோமோ அதுபோல தான் இந்த சிம்மராசினருக்கு இந்த மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் இது கோச்சார வரைபடங்க. இந்த கோச்சார வரைபடத்தை வச்சு தான் எந்த கிரகம் எந்த சாரம் எந்த பாவத்தில் பயணிக்கிறாங்கன்னு மையமாக கொண்டு தான் நம்ம பலனாக சொல்லிட்டு வரோம். மைனஸ் அண்ட் ப்ளஸை சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அப்போ சிம்மராசினருக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு அதிபதி? சூரியன் தான் அதிபதி. ஓகேங்களா? அவர் சூரியன் பார்த்தீங்கன்னா என்ன பாவத்தில் இருக்கார், அப்படியே ஒவ்வொரு கிரகத்தை பார்த்தீங்கன்னா பலனை போயிடலாம். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மராசி சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி தன் சாணத்துக்கு 4ல் ராசிக்கு விருச்சிகத்தில் போய் பார்த்தீங்கன்னா 4ல் பார்த்தீங்கன்னாக்கா கேட்டை ஒன்றாம் மாதம் புதனோட சாரத்தில் வக்கரப்பட்ட சாரத்தில் அவர் பயணிக்கிறார். அப்போ கேட்டைங்கிறது யாவது 2 கோடி 11 கோடி சாரத்தில் தான் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கோடியும் 11 கோடியவன் புதன் பார்க்கலாம். அப்போ 2 கோடி கண்டுபிடி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 3ல் ராசிக்கு 4ல் விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேட்டை சார் சுயசாத்திரி வக்கரம் பெறார். ஓகேங்களா? அப்போ 11 கோடியவன் தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு அது 11 கோடி யார் மிதன புதன். ஓகேங்களா? அப்போ தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு 4ல் விருச்சிகத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அதே கேட்டச்சா அதே அமைங்களும் வக்கரமாய். ஓகேங்களா? அப்போ இந்த நேரத்தில் சூரியனோட அவர் பாதிக்கு பண்ணல கொஞ்சம் வக்கரத்தில் கொஞ்சம் தள்ளி போயிட்டார். ஓகேங்களா? அது அஸ்தங்கத்தில். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு 8 கூடையவன் 10 கூடையவன் யார்? சுக்கிர பகவான். ஓகேங்களா? அப்போ 8 கூடை அதாவது 3 கூடையவன் 10 கூடையவன். ஓகேங்களா? 3 கூடையவன் 10 கூடையவன் சுக்கிரபகவான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 கூடையன் துலா சுக்கிரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 3ல் ராசிக்கு 5ல் தனுசில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிதிபதி சூரியனோட சூரியனோட உத்திராடம் சாரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 10 கூடையவன் அதாவது ரிஷப சுக்கிரன் வந்து தன் சார்ந்துக்கு 8ல் ராசிக்கு 5ல் தனுசில் அதே அமைப்பில் அதே சாரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 கூடையவன் 9 கூடையவன். ஓகேங்களா? அது யார்? 4 கூடை 9 கூடையவன் செவ்வாய் பகவான். அப்போ விருச்சிக செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு 9ல் ராசிக்கு 12ல் கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீச்சமாவார். கேதோட 11ஆம் பார்வையால் பார்த்தீங்கன்னாக்கா கேதோட 1 2 3 4 9 கேதோட 3ஆம் பார்வையால் அது ரிபேஸில் தான் பார்த்தீங்கன்னா 11 3ஆம் பார்வை அந்த பக்கம் வரும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அந்த 3ஆம் பார்வையால் பார்த்தீங்கன்னா கேதோட பார்வையால் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பெருசாக அந்த இடத்துல ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. செவ்வாய் போல் கேதை போல் செவ்வாய். ஓகேங்களா? அப்போ கேதோட பார்வையில் தான் வந்து நீச்ச பங்கமாக வரார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 4 கோடி தன் சாந்துக்கு 9ல் ராசிக்கு 12ல் கேது பார்வையால் 3ஆம் பார்வையால் நீச்ச பங்கமாக. ஓகேங்களா? அப்போ அது 9 கோடி பாக்கியாதிபதி அது தன் சாந்துக்கு 4ல் ராசிக்கு 12ல் கடகத்தில் நீச்சமாக கேது பார்வையால் பங்கமாக. அப்போ செவ்வாய் என்ன சாரம் பெற்றிருக்கார்? பூசம் 3ஆம் பாதம் பெற்றிருக்கார். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கார். அவர் என்ன சாரம் பெற்றிருக்கார்? உத்தரம் 3ஆம் பாதம் பெற்றிருக்கார். சூரியனோட சாரம் இந்த ராசியாதிபதி சாரம் தான் பெற்றிருக்கார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 கூடையவன் 8 கூடையவன். ஓகேங்களா? அப்போ அந்த 5 கூடையவன் யார்? தனுசு. 8 கூடையவன் யார்? மீனம். ரெண்டுமே குரு பகவான் தான். ஓகேங்களா? அப்போ தனுசு குரு பார்த்தீங்கன்னாக்கா 5 கூடையவன் தன் சார்ந்துக்கு 6ல் ராசிக்கு 10ல் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 12 கோடி சாரணம் வாங்கிய சந்திரனோட சாரம் வாங்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கிறார் ரோகிணி 3ஆம் சாரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ அந்த 5 அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 10 கூடையவன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 5ஆம் இடம் தனுசுலையும் 5 கூடையவன் தனுசு பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்த்தீங்கன்னா 10லையும். அப்போ பாவக பரிவர்த்தனை இருக்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 8 கூடையவன் மீனகுரு பார்த்தீங்கன்னா தன் சார்ந்து 3ல் ராசிக்கு 10ல் ரிஷபத்தில் அதே ரோகிணி சாதத்தில் வக்கரமாய் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 6 கோடி 7 கூடையவன் சனீஸ்வர பகவான். அப்போ அந்த 6 கோடி 7 கோடி சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 6 கோடி மகர சனி பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு 2ல் ராசிக்கு 7ல். ஓகேங்களா? அப்போ யாரோட சாரத்தில் பயணிக்கிறார்? போராட்டாதி 1ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். போராட்டாதி 1ஆம் பாதம் 1 கோடி 8 கோடி சாரம் குருவோட சாரம் வக்கரப்பட்ட சாரத்தை தான் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ 7 கோடி கும்ப சனி ஆட்சி பெற்றிருக்கார் இந்த அமைப்பில். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ வந்து சந்திரபாபு எங்கே இருக்காருங்க? இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எங்கே இருக்கு? அதே பார்த்தீங்கன்னாக்கா அதே குடும்ப தோஷம் தான் 7ஆம் இடத்துல தான் இருக்கார். அது அந்த 7ஆம் இடத்துல என்ன அமைப்பில் இருக்கார் அப்படின்னாக்கா போராட்டாதி 3ஆம் பாதத்தில் போயிட்டுருக்கார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து 8ஆம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். உத்திராட்டாதி 1ஆம் பாதத்தில் போயிட்டுருக்கார். கேது பகவான் உத்திரம் 3ஆம் பாதத்தில் போயிட்டுருக்கார். ஓகேங்களா? இப்போ பலனை பார்த்துலாங்களா? ரைட், ஓகே. இப்போ சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அதிபதி இப்போ 4க்கு போயிருக்காரு. வக்கரப்பட்ட சாரத்தில் இருக்கார் 2 கோடி 11 சாரத்தில். அப்போ அந்த காலகட்டங்களில் நீங்கள்
எப்படி தான் பார்த்தாலும் நீங்கள் தன்னோட லாபத்துக்காக தன்னோட விருப்பத்துக்காக பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இருப்பீங்க. ஓகேங்களா? தன்னோட செயல்பாட்டுக்காக, தன்னோட வருமானத்துக்காக, தன்னோட பொருளாதாரத்துக்காக, தன்னோட குடும்ப நிலைக்காக. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப நண்பர்களாக உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைப்புக்காக இந்த காலங்களில் போராடக்கூடிய சூழ்நிலைகள் வருமானம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதாவது கூட்டாக செயல்படுவாங்க. அந்த கூட்டாக செயல்படுறது மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தோட செயல்படுற தொழில் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லக்கூடிய ஒரு வருமானத்தை லாபத்தை ஈட்டக்கூடிய வரவு கொடுக்குமான்னு கேட்டாங்க கொடுக்கும். அது ரெண்டாவது கேதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன சம்திங் இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதையும் நான் பார்த்தீங்கன்னா பேசலாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடம், மாந்திரிகம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தொடர்புலேருந்து ஒரு மந்திர உச்சாகரம் பண்ணுற ஒரு இப்போ ஐயருங்களாக இருக்கிறாங்க, பிராமணர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் நல்ல ஒரு தடுமாட்டத்தை கொடுக்காதுங்க. நல்ல ஒரு நிலைப்பாட்டை தான் கொடுக்கும். அப்போ சிவனடியார் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதி கொடுக்காது. அதான் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? ஒரு பொருளாதாரத்தை கெடுக்க மாட்டாங்க. அப்போ சித்திரை கோயிலில் ஒரு அர்ச்சகராக இருக்கிறாங்க, அவங்களும் பெருசாக அவங்க பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு அமைப்பை தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட எடுக்கக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டோம்னா காலகட்டங்களில் அதாவது எதையுமே இந்த காலகட்டங்களில் ஒரு ஜாலியாக எடுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில் நம்ம எடுக்கக்கூடிய இது அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா கவனமும் ஒரு ஈர்ப்பும் தேவைங்க. ஓகேங்களா? அப்போ இளைய சகோதரர் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எப்படி தான் பார்த்தாலும் அவங்களோட முயற்சியில் அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க முயற்சி மூலிமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தொழில் அமைச்சிக்கிறது, ஒரு சொந்தமாக தொழில் அமைக்கிறது போய் சின்ன சின்ன பிரச்சனையில் மாட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். அதை கூட கொஞ்சம் பார்த்து தொழில் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதான நிதானத்தோடு பண்ணணும். ஓகேங்களா? ரைட்டு. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாயோட நிலைப்பாடுகள் இதெல்லாம் எப்படின்னு கேட்டோம்னா காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நோய் நொடி பார்க்குறது, பழைய நோய்க்கு பார்த்தீங்கன்னா வைத்தியம் பார்க்குறது, தூரத்து பயணத்தை போய் வைத்தியம் பார்க்குறது, இதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டம் இருக்குமான்னு கேட்டாங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வருங்க. அப்போ வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டு ஊர் ஏரியா டு ஏரியா பயணிச்சுட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. உள்ளூரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையை காட்டி கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? இதை வீடு சேர்ந்த கல் மண் இந்த பேர்பாஸ் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட பேர்பாஸ் இல்லை தகுந்த புரோக்கர்கள் இந்த மாதிரி இந்த சம்மந்தப்பட்ட தொழில் பார்க்குற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஹோட்டலாக இருக்கட்டும், உணவுப் பொருளாக இருக்கட்டும், இந்த மாதிரி அமைப்பு பண்ணுற அனைவரும் காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இருக்குமான்னு கேட்டாங்க இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா? இதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு பெருசாக அந்த இடத்துல பெருசாக கொடுக்காதுங்க. இந்த மாதிரி காலகட்டம் ஆன்மீக தொடர்பு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிம்மராசினிகளை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்கள் வருமானு கேட்டாங்க கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு சில சிறப்பாக வருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில் என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா ஏன்னா வரவங்களுக்கு பிறந்த கொஞ்சம் 9ஆம் பாவகம் இந்த படம் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்துட்டு இருக்கிறனால தான் பொதுவான கோச்சார ரீதியாக கிரக ரீதியாக நம்ம என்னங்கிறோம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்பு நல்லா இருக்கும். அது நீ என்ன மாதிரி தொழில் வேணால் பண்ணிக்கிங்க. ஒரு அதாவது பார்த்து பெரிய கல்லூரி சாவனமாக இருக்கட்டும், ஒரு அறக்கட்டளை சாவனமாக இருக்கட்டும், ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஓகேங்களா? அது ட்ராவல்ஸாக இருக்கட்டும், ஒரு மூலிகை பொருட்கள் அதாவது மாலை பூவு இந்த மாதிரி பூஜா ஸ்டோரு இந்த மாதிரி எப்படி நீங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஜவுளி எதுவானு நீங்கள் எடுத்துக்கலாம். சிலை செய்கிறது, சிலை வடிவமைக்கிறது இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு சிறப்பான அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நகைக்கடை வியாபாரி இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா அந்த நகைக்கடை வியாபாரம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானமான போக்கில் தான் நம்ம இருக்கணுங்க. கொஞ்சம் எடுத்த பக்கம் பண்ணோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பிரேக்கப் ஆகும். கொஞ்சம் அவங்களும் காலகட்டத்தில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுணக்கணமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெருசாக நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் கவனத்தோடு இருக்கணும். இந்த அமைப்பில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அதுபோல் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர்வீக தொடர்பு இதெல்லாம் எப்படின்னு கேட்டோம்னாக்கா கொஞ்சம் இந்த காலகட்டம் கொஞ்சம் நாசுக்காக தாங்க இருக்கும். பெருசாக சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பு இருக்குது. அந்த 10 கோடி 5 கோடி பரிவர்த்தனை தான் இருக்கிறாங்க. ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் ஒரு மத்திய நிலையில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களை பட்டப்படி படிக்க வைக்கலாம். அதே மாதிரி தொழில் அமைச்சு கொடுக்குறீங்களா பார்த்து ஒரு முறை யோசனை பண்ணி குழந்தைங்களை வாக்கு கட்டு நம்ம தொழில் அமைச்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஜோதிடம், மாந்திரிகம் இந்த மாதிரி கலைத்துறை அரசியல் துறைப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பு இருக்குதான்னு கேட்டாக்கா சாரப்பரியத்தில் இருக்குது. எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. ஆனால் கொஞ்சம் கவனத்தோடு அணுகுனா ஒரு அமைப்பு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு அந்த கடன் கொடுத்து வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்து ஒரு லெவலாக இருக்கணும். ஆட்கிழமை வேலை பார்க்குற அனைவரும் பார்த்து காலகட்டங்களில் ஓரளவுக்கு 2க்கு அதாவது 6க்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம்
வருமான ஸ்தானம். அப்போ அங்கே போய் ஆட்சி புரிகிறாரு. அப்போ ஆட்களை போட்டு வேலை பண்ணுற போது நல்ல வருமானத்தை கொடுக்கும். கொடுத்து வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கரெக்டாக கொடுத்து வாங்கினோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அந்த வர சொல்லு கரெக்டாக போயிட்டுருக்கும். எடுத்தவங்க கவுத்தம் கொடுத்தோம்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சொதப்பு கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போ அந்த காலகட்டங்களில் ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த 6க்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் ஆட்சி பட்டனை பார்த்தீங்கன்னாக்கா அவர் 8 கோடியவன் 5 கோடி சாரம் வாங்கியிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு மனைவி வச்சு தொழில் பண்ணலாம், ஒரு கூட்டாளி மூலிமா தொழில் பண்ணலாம், நம்ம குழந்தை மூலிமா தொழில் பண்ணலாம், இல்லை குலதெய்வ அதாவது ஒரு கூட்டு சேர்த்து ஒரு தொழில் பண்ணலாம். எதுங்க இந்த கடன் கொடுத்து வாங்குறது பிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமைப்பு. இப்போ ஒரு கட்ட பஞ்சாயத்து பேசுகிறோம்னா இந்த மாதிரி அமைப்பில் கூட்டு அமைப்பில் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பு இருக்குதான்னு கேட்டாக்கா நல்ல ஒரு அமைப்பு இருக்குதுங்க. ஒன்று பெருசாக ஒரு பாதிக்கிற அளவுக்கு இதெல்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்குது கோர்ட்டு ஊழியர்களுக்கு. அதே அதே பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்கிறது, ஆயில் காப்பீடு இன்சூரன்ஸ் எல்லாம் தொழில் பண்ணுறவங்க பார்த்தா அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு அமைப்பாக இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா ஒரு அமைப்பு இருக்குதுங்க. ஒன்றும் பெருசாக ஒரு பாதிப்பெல்லாம் இல்லை. ஓகேங்களா? அதே 8ஆம் இடம் ராகு பார்த்தீங்கன்னாக்கா சனியோட சாதத்தில் வாங்க பயணிகளாக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனம் தேவைங்க. அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதேமாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்குறது அந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அவங்களுடைய எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குமா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு அது நிறைவேற்றுங்க. ஓகேங்களா? ஒரு முறைக்கு ஓசை பண்ணி செய்யுங்களா அந்த பொருளை மறுபடியும் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வருமானு கேட்டாக்கா வரக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படுவோம். ஓகேங்களா? அப்போ பார்த்து இந்த காலகட்டங்களில் 7 கோடி தனிச்சான் பண்ண வந்து அதிபதி அவரே வரதான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனைவி கடத்துகிறோம். நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னாக்கா நீ பெருசாக நான் பெருசாக, நான் தான் இந்த அதை நான் கொடுத்தேன் நீ கொடுக்கல, இல்லை நீ கொடுத்த நான் கொடுக்கலங்கிற மாதிரி ஒரு போட்டி சண்டைகள், கொடுத்துல் வாங்குற சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ளே வரும். கூட்டு தொழில் ரொம்ப நெருங்கி பண்ணுறவங்களுக்கு இந்த அமைப்பு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா நோய் பார்க்குற கிளினிக் வச்சுருக்கோம், மருத்துவ கிளினிக் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி ஆட்களை வச்சு வேலை பார்க்குறோம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒர்க்கு பார்க்குறோம். இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் அந்த மாதிரி ஆட்களுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு கொடுக்காது. ஓகேங்களா? அப்போ கணவன் மனைவி இந்த காலகட்டங்கள் உஷாராக தான் இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே இருப்போம், நம்ம துணைவியாக இருப்போம் என்ன பண்ணிடுவாங்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் போய் யாரும் ஜாமீன் போடுவாங்க, கையெழுத்து போட்டுருவாங்க, ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த சுமை இவங்க ஏற்றிட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா? இல்லை தெரியாதனமாக போவாங்க, ஏதோ ஒரு பழியை ஏற்றிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஏதோ நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்டி படிக்கிறவங்க, உயர்கல்வி படிக்கிறவங்க இது எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ பெரிய சொன்ன மாதிரி கல்லூரி வச்சு நடத்துகிறவங்க அனைவருக்கும் இந்த மாதிரி அதாவது இந்த பெரிய முதலீடு போட்ட தொழில் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நல்லா இருக்குங்க. பெரிய படிப்பு படிக்கிறவங்க வெளிநாடு படிக்கிறவங்களாம் நல்லாயிருக்கும். இந்த மாதங்கள் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரைட்டு. சொந்தமாக தொழில் தொடங்குறவங்க போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சோதனாக தொடங்கணும். அது குலதெய்வ கூட்டு சொன்ன மாதிரி பண்ணி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சரி நேரம் இதுதான் வந்து சிம்மராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டு இருக்குது. நீ எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம், நான் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? இது வரைக்கும் கோச்சார பண்ணலாம், ஜாதகத்தை பார்த்து முக்கியம் இன்னும் மேற்கொண்ட பலனை பார்த்துடலாம். ஓகேங்களா? ரைட். ஓகே. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் ஜெய்வேல் எம். அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.